ஹாய் ஹலோ இன்றைக்கி ஒரு ஈவினிங் ரொட்டீன் தாங்க பார்க்க போகிறீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கார்ன்ஃப்ளேக்ஸ் கலக்கிட்டு பையனுக்கு வந்து கொடுத்துட்டேன். அவனுக்கு வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஏதாச்சும் சாப்பிடுவான். அதனால வந்து அவனுக்கு இன்றைக்கி கார்ன்ஃப்ளேக்ஸ் தான் கலக்கி கொடுத்துருந்தேன். பிள்ளைக்கு வந்து காஃபி வச்சு கொடுத்தாச்சு. அதுக்கப்புறமா இன்றைக்கி நைட்டு கஞ்சி தான் வைக்கிறேன். அதுக்காக பாசிப்பயிறு வந்து ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், மல்லித்தூள், மஞ்சள் தூள், உப்பு சேர்த்து வேக வைக்க போகிறேன். சுத்தமாகவே எண்ணெய் இல்லாமல் தான் இன்றைக்கி வந்து டின்னர் சமைக்க போகிறேன். இது வந்து பருப்புங்க. நம்ம வந்து சாம்பார் பருப்பு இல்லைங்களா, அதை வறுத்துட்டு அதை கழுகி எடுத்திருக்கேன். ஒரு 4-5 பல்லு பூண்டு, கொஞ்சமாக தேங்காய், கொஞ்சமாக மிளகாத்தூள், அதுக்கப்புறமா உப்பு சேர்த்து நல்ல சட்னி அரைச்சிக்கோ. சூப்பராக இருக்குங்க கஞ்சிக்கு இந்த சட்னி. ஒரு வாட்டி நீங்கள் அரைச்சி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு வந்து கமெண்ட் பண்ணணும். கண்டிப்பாக நீங்கள் அரைச்சி பார்த்துட்டு கஞ்சி கூட சாப்பிட்டு பாருங்க, சூப்பராக இருக்கும். பாசிப்பயிறு வந்து வெந்ததுக்கு அப்புறமா உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து தேங்காய் துருவனதையும் வந்து சேர்த்துக்கிறேன். என்னென்னா கேரளாவில் வந்து இந்த தேங்காய் துருவனது இல்லாமல் எதுவுமே நடக்காதுங்க. அது மாதிரி தான் தேங்காய் எண்ணெயும் இன்றைக்கி வந்து சுத்தமாகவே வந்து எண்ணெய் இல்லாமல் தான் இப்போ வந்து சமைச்சிருக்கேன். இது வந்து புழுக்குன்னு சொல்லுவாங்க, அதுதான் பண்ணியிருக்கேன். இதில் வந்து எண்ணெய் கூட ஊற்றலைங்க, தேங்காய் துருவனது மட்டும்தான் போட்டிருக்கேன். தாளிக்க கிளிக்க ஒன்றும் செய்யலை. நைட்டுக்கு வந்து இந்த மாதிரி புழுக்கு, அதே மாதிரி இந்த சம்மந்தி, பருப்பு சம்மந்தி நீங்கள் கண்டிப்பாக அரைச்சி பாருங்கள். இன்றைக்கி டின்னருக்கு சூப்பரான கொட்டை அரிசி கஞ்சிக்கு இந்த சட்னிக்கும் அதே மாதிரி இந்த பாசிப்பயிறு கூட்டுக்கும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் கேரளா ஃபுட்டும் கேரளாவும் பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் என்னங்க எடுத்து அப்படியே வாயில் போட்டு அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்துச்சு. ஓகே பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம்.